ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இருக்கிறதுலேயே ரேட் கம்மியான ஒரு ஸ்மார்ட் டிவி பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து நான் வந்து இன்ஃபினிக்ஸில் எடுத்தேன். இன்ஃபினிக்ஸில் Y1 சீரீஸ். இதோட சைஸ் பார்த்துட்டிங்கன்னா 32 ஹெச்டி, அதாவது 80 cm. இதில் பார்த்துட்டோம்னா இந்த ஸ்மார்ட் டிவியை நம்ம மொபைலோட கனெக்ட் பண்ணி யூடியூப், ப்ரைம் வீடியோ, சோனி, G5 எல்லாமே பார்த்துக்கலாம். ஓகே, இது வந்து நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருப்பேன். நாங்கள் உண்டியல் போட்டு தான் வந்து டிவி எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு, அந்த டிவியோட ரிவ்யூ காட்டுறேன் அப்படின்னு. ஓகே, அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த ஸ்மார்ட் டிவி வந்து நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணேன். கரெக்டாக இதோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்துட்டா 9000 9,058 ரூபா. 9,058 ரூபா. ஆர்டர் போட்ட ஒரு 6 நாள் 7 நாளுக்குள்ளேயே டிவி வந்துருச்சு. ஆனால் வந்து அந்த பாக்ஸை வந்து நாம் அன்பாக்ஸ் பண்ணக்கூடாது. அந்த டிவி வந்து நம்மளுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணுறவங்க தான் வந்து அன்பாக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அதில் இருக்க கேரண்டி, வாரண்ட்டி எல்லாமே நம்மளுக்கு அப்ளிகபிள். ஸோ அதனால் வெயிட் பண்ணோம். அவங்களும் வந்து ஒரு 3 to 4 டேஸில் வந்துட்டாங்க. வந்துட்டு அந்த டிவி வந்து பாக்ஸோட சீலை பிரித்து டிவி ஓப்பன் பண்ணாங்க. அதில் ரிமோட்டு, டிவி, அதோட ஸ்டாண்டு இதெல்லாம் இருந்துச்சு. எடுத்து எங்கள் கண்ணு முன்னாடியே அப்படியே ப்ளக் பாயிண்டில் போட்டு ஆன் பண்ணி காட்டினாங்க. அவங்க ஆன் பண்ணதுக்கப்புறம் மொபைலில் வந்து ஒயர்லெஸ் கனெக்ஷன் போட்டுக்கலாம், அதாவது ஒய்ஃபை போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம பாஸ்வேர்டு கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக எப்பயும் போல் யூடியூப் இது மாதிரிலாம் பார்த்துக்கலாம். சொல்லப்போனால் இருக்கலே வந்து இவ்வளவு கம்மியான விலைக்கு ஒரு ஸ்மார்ட் டிவி கிடைக்கிது அப்படின்னா அது வந்து இன்ஃபினிக்ஸில் தான். பார்த்துட்டோம்னா ஒரு மொபைல் இப்போ எடுத்தாலே வந்து 10,000 வந்துடுது. ஆனால் அந்த மொபைலை விட கம்மி, 1000 கம்மி, 9,000 கிடச்சிருக்கு. கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லணும்னா 9,058 கொடுத்து நான் இதை வாங்கியிருக்கேன். ஓகே, இந்த டிவி வந்து நான் மேலேயே வாங்கிட்டேன். அதாவது மே ஒரு 10-15லேயே வாங்கிட்டேன். இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நல்லா இருக்குது. கண்டிப்பாக இது நல்லா லைஃப் கொடுக்கணும்னு நம்புகிறேன். ஓகே, பாருங்கள். மேனுவல் எடுத்து காட்டுறாரு, ரிமோட்லாம் எடுத்து காட்டிட்டு எனக்கு டிவி வந்து கனெக்ட் பண்ணி கொடுக்குறாரு. நான் வந்து ஒயர்லெஸ் பாஸ்வேர்டு போட்டு எப்பயும் போல் பார்க்க ஆரம்பித்தாச்சு. எங்கள் குழந்தைங்களுக்காக நான் வந்து உண்டியல் போட்டு எடுத்த டிவி இது. இந்த டிவியை பார்க்கும்போது உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான்லாம் வந்து எங்கள் பாப்பாங்க மாதிரி சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் வீட்டில் டிவி இல்லை, கரண்ட் இல்லை. பக்கத்து வீட்டில் தான் நான் போய் பார்ப்பேன். இன்றைக்கி வந்து நான் வளர்ந்து பெரிய பிள்ளையாகி கவர்மெண்ட் வேலைக்கு வந்து என்னோடய குழந்தைங்களுக்காக உண்டியல் போட்டு எடுத்த ஃபஸ்ட்டு டிவி இது. அதனால் வந்து நான் இன்னும் லைஃப்பில் பின்னாடி ஏதாவது பெருசாக சம்பாரித்து பெரிய அளவில் செட்டில் ஆனாலுமே இந்த டிவியை வந்து நான் மறக்க மாட்டேன். ஓகே, பாருங்கள். இது கண்டிப்பாக வந்து 9,000 இது குறையில்லாத ஒரு டிவி தான். அதனால் யார் வேணால் இதை வாங்குங்க. நான் வந்து கேரண்டி தரேன். நான் வந்து இதை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள், கனெக்ட் பண்ணியாச்சு. நல்லாயிருக்கு. இந்த மாதிரி தான் அதிலே எல்லாமே வந்துடுது. G5, அமேசான் ப்ரைம் எல்லாத்துலேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். கேபிள் வேணிக்கிறவங்க கேபிளும் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நான் வந்து கேபிள் மாட்டுற ஐடியா இல்லை. ஏன்னா படிக்கிறனால குழந்தைங்களுக்கு காலையில் ஒரு 2 மணி நேரம், சாயங்காலம் ஒரு 2 மணி நேரம் மொபைல்லேருந்து கனெக்ட் பண்ணி அவங்க என்ன கார்ட்டூன் தான் பார்ப்பாங்க. அவங்க தான் கனெக்ட் பண்ணி விட்டுறோம். அடுத்து இந்த உண்டியல் ஓப்பன் பண்ணி இந்த டிவி வாங்கினதுக்கப்புறம் அவங்க இப்போ சைக்கிள் கேட்டிருக்காங்க. 2 பேருமே, அக்கா தங்கச்சி 2 பேருமே சைக்கிள் கேட்டிருக்காங்க. அதுக்காக அவங்களுக்கு இன்னொரு உண்டியல் அப்போயே போட ஆரம்பித்தாச்சு. இந்த உண்டியலை உடச்ச அடுத்த நாளே போட ஆரம்பித்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.